மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை அனைத்துமே நிவர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரு நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாது, அதாவது அசாத்தியம்னு சொல்லுவோம். சாத்தியம்னா சாத்தியம், அசாத்தியம்னா செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல நேரம். உங்களுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு சூழல்லாம் நமக்கு இனிமேல் நல்லபடியாக அமையும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 5 கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் நமக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவெடுப்பீங்க. இந்த வளவளா குளவளான்னு இல்லாமல் டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சமயம். ஒரு 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 சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரத்தில் உறுதி. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும்னு நாம் நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நடந்து முடியும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா டக்குன்னு முடிவெடுக்காமல், அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து முடிவெடுப்பீங்க, திட்டமிடுவீங்க, செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.